1440களில் உலகம் முழுவதையும் கவர்ந்த ஒரு கதை இருந்தது. தங்கத்தாலான ஒரு நகரம், எல்டோராடோ. ஆனா அந்த கதைக்கு பின்னால இருந்தது ஒரு மர்மம், ஒரு ரகசிய வரைபடம். அது ஆயிரக்கணக்கான உயிர்களை அழித்திருக்கலாம். ஸ்பானிஷ் கான்கிஸ்டடார்ஸ் பேராசையுடன் தென் அமெரிக்காவின் அடர்ந்த காடுகளுக்குள் நுழைந்தார்கள். அவர்களின் இலக்கு ஒன்றே, எல்டோராடோவை கண்டுபிடிப்பது. ஆனால் அவர்கள் கையில் இருந்தது ஒரு சாதாரண வரைபடம் இல்ல, அது மறைக்கப்பட்ட பாதைகள் காட்டும் ஒரு ரகசிய வரைபடம். இந்த வரைபடம் எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாது. சிலர் சொன்னது இது பழங்குடியினரிடமிருந்து திருடப்பட்டது. மற்றவர்கள் சொன்னது இது ஒரு துரோகி ஸ்பானிய அதிகாரி உருவாக்கியது. அந்த வரைபடம் அவர்களை அமேசான் காடுகளின் ஆழத்துக்கு கொண்டு சென்றது. அங்கு எதிர்கொண்டது தங்கமில்ல, மரணம். பசியால் வாடிய வீரர்கள், தெரியாத நோய்கள், விஷ பாம்புகள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் எண்ணிக்கை குறைந்தது. ஆனால் அவர்கள் திரும்பவில்லை. ஏன் தெரியுமா? அந்த வரைபடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தது. இன்னும் கொஞ்சம் சென்றால் தங்க நகரம் காத்திருக்கிறது. ஆனால் உண்மையில் அது ஒரு வலையா? வரலாற்றில் பதிவாகியுள்ள கொன்சாலோ பிசாரோ மற்றும் பிரான்சிஸ்கோ டி ஒரெல்யானாவின் எக்ஸ்பிடிஷன். அவர்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்களுடன் புறப்பட்டார்கள். திரும்பி வந்தவர்கள் மிக குறைவு. சில வரலாற்றாசிரியர்கள் நம்புகிறார்கள் அந்த வரைபடம் உண்மையானதல்ல, அது தவறான தகவல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ராப். பேராசையை பயன்படுத்தி மனிதர்களை அழிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம். இன்று வரை அந்த ரகசிய வரைபடம் கிடைக்கவில்லை. எல்டோராடோ கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனா ஒரு கேள்வி இன்னும் உயிரோடு இருக்கிறது. அது ஒரு தங்க நகரத்துக்கான வழிகாட்டியா, அல்லது மனித பேராசையை சோதிக்க உருவாக்கப்பட்ட மரண விளையாட்டா?